என்னை ரசித்த நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து அன்பயாஸ்டாக இருக்கீங்க. மேடம் சார் ப்ளீஸ், 90 நாளுக்கு பிறகு தான் சார் நான் இருக்கேன். நான் அர்ச்சனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அர்ச்சனா ஜெயிக்கணும் தான் நான் இருக்கேன். இப்போ டிஜே பிரபுவும் அர்ச்சனாவும் மாற்றி மாற்றி யோசி அந்த பாடலுடன் அவங்க ஆடிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு அது ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா நான் அழுகுறேன், நான் கஷ்டப்படுறேன், அந்த பொண்ணை தனிமைப்படுத்தும் போது வருத்தப்படுறேன், அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கும்போது வீடியோவை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். சும்மா என்ன அன்பயாஸ்டு நான் வந்து அர்ச்சனா பிஆர் அந்த மாதிரிலாம். சரி, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன். 6 சீசன் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன், கரெக்டாக? யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நான் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம், என் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுங்க, அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்கேனா? இந்த குட்டாட் குடல் இது பண்ணியிருக்கேன். நான் பிக் பாஸ் ரசிகையா. பிக் பாஸில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசன் அர்ச்சனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதனால் நான் அர்ச்சனா பிஆர்லாம் கிடையாது. என்னை விலை பேசுகிறதுக்கு யாராலையும் முடியாது. அதனால் நீங்கள் எல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, அதனால் தயவுசெய்து தப்பான கமெண்ட் கொடுக்காதீங்க. அர்ச்சனாவுடைய முகத்தில் சந்தோஷம் ஏற்படும் போது எனக்கு சந்தோஷம் ஏற்படுது.